விஷால்லாம் அவ்வளோதான், அவர் படம்லாம் பெருசாக ஒன்றும் போகாது, அவரை பாருங்க இப்படி இருக்கிறார் அப்படின்னு கேலி பண்ண நிறைய பேருக்கு தரமான சம்பவம் பண்ணி பதிலடி கொடுத்துருக்கிறாரு விஷால். காரணம் மதகஜ ராஜா பண்ணின வசூல் வேட்டை. அப்படி நடிகர் விஷால் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான முன்னணி ஹீரோவாக இருந்தார். அவருடைய படங்கள்லாம் வரிசையாக ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவருடைய படங்கள் பெருசாக போகலையோ அப்படிங்கிற பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதன் காரணமாக தான் விஷாலாம் அவ்வளோதான்ப்பா, மார்க்கெட்டு போச்சு, புது ஹீரோஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 12-13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மதகஜ ராஜா படம் அவருக்கு இவ்வளோ பெரிய கம்பேக்கு கொடுக்கும் அப்படின்னு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் யோசிச்சாரே அப்படின்னே தெரியல. இந்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் சுந்தர் சி தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 படத்தின் மூலமாக ஒரு பிளாக் பஸ்டர் வருஷமாக அவர் மாற்றினார். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மதகஜா ராஜா மூலமாக ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்கிறாரு. படத்தில் காமெடி, கிளாமரு, ஃபைட்டு எல்லாமே கலந்துருந்தனால ஒரு தரமான மசாலா படமாக அமைஞ்சு போச்சு. அதன் காரணமாக மக்கள் தேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட படம் ஃபர்ஸ்ட் டே தாண்டி செகண்ட் டே வசூல் பண்ணிச்சு, செகண்ட் டே தாண்டி தேர்ட் டே பயங்கரமான வசூல் அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட 12 நாளில் 50 கோடியை தொட்டிருக்கு மதகஜ ராஜா. இது 2025 வெளியான தமிழ் படங்கள்லேயே ஃபர்ஸ்ட் படமாக அமைஞ்சிருக்கு. முதல்ல 50 கோடி அடித்த படமாக இந்த படம் வந்திருக்கு. இது தியேட்டர் வட்டாரங்கள், சினிமா வட்டாரங்கள் அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பியை கொடுத்துருக்கு. இன்னொன்று, இந்த படம் சில பேருக்கு கூடுதலான நம்பிக்கையை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய படங்கள் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த படங்களுடைய இயக்குநர்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம படமும் அவுட்டேட்டட் ஆகாம தானே இருக்குது, அதன் காரணமாக துருவ நட்சத்திரம் படம் கூட மீண்டும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிவிஎம் உடைய படம். ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான அதே மோடு தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே அப்டேட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த படம் வந்தால் கூட நல்ல வெற்றி அடையும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த படம் வந்தால் வெற்றி அடையுமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. அதில் நிறைய படங்கள் பெருசாக போலன்னா கூட இன்னொரு நோட்டபிளான மூவி அப்படின்னா காதலிக்க நேரமில்லை. ரவி மோகன் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. கிருத்திகா உதயநிதி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. அந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவை வாங்கியிருக்கு. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 10 கோடியை தாண்டி அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லா படங்களுமே அப்படி போய்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நிறைய படங்கள் வருது, முக்கியமாக விடாமுயற்சி வருது. ஸோ அடுத்த மாதமும் சினிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு தரமான என்டர்டெயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.